காலோஹி துரதிக்கிரமஹா. காலம் அப்படிங்கிறது பொன் போன்றது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முக்கியமா நம்மெல்லாம் இந்த மாணவ பருவத்தில் இருக்கும் பொழுது, அதாவது ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும் பொழுது, படிக்கிற சந்தர்ப்பத்தில் காலத்தை விரயம் பண்ணவே கூடாது. இந்த காலத்தை நம்ம வீணடிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம பின்னாடி நம்ம வருத்தப்பட போறது சர்வ நிச்சயம்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மாணவர்களா இருக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில நமக்கு நிறைய பொறுப்புகள் அதெல்லாம் இருக்காது. படிப்பு அப்படிங்கிறது முடிச்சுட்டோம்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போகும்பொழுது நிறைய பொறுப்புகள் வந்துடும். அதனாலதான் படிக்கக்கூடிய காலத்துல நமக்கு எந்த விதமான வேற சிந்தனையும் இல்லாம படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். இதனால காலத்தை வீணடிக்கப்படாது. இந்த மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவர்களுடைய சோம்பேறித்தனம்னு சாஸ்திரங்கள் சொல்றது. நம்ம சரீரத்துக்கு மிகப்பெரிய எதிரி யாரு அப்படின்னா நம்ம வெளியில இருக்கக்கூடிய மனுஷர்களெல்லாம் சொல்றோம், ஆனா அதெல்லாம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படிங்கிறது என்னன்னாக்கா அவனுடைய சோம்பேறித்தனம் தான். எதையுமே தள்ளி போடுறது, நாளைக்கு பண்ணிவிடலாம், நாளானைக்கு பண்ணிவிடலாம், அல்லது அந்த டைம் வரும்பொழுது பண்ணலாம் அப்படிங்கிறது. இதுதான் நம்மளுடைய தோல்விக்கு முதல் படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆலசியம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிபுஹு. அதனால எந்த விஷயத்தையும் தள்ளி போடுறது, நாளைக்கு பார்த்துக்கலான்னு பண்றது, ஒரு சிரமங்கிறது வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான தீர்வை தேடுறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை அன்னன்னைக்கு நம்ம செய்யறது, விடாம முயற்சியோட இருக்கிறது, படிச்சுட்டே இருக்கிறது, உற்சாகத்தோட இருக்கிறது அப்படிங்கிறது தான் மாணவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். அதனால யாரும் சோம்பேறித்தனத்தை ஒழிக்கணும், யாரும் சோம்பேறிகளா இருக்கக்கூடாது.